ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இன்னும் ஒன் டே விளாக் போடுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி என்னென்ன செஞ்சோமோ அது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட் ரோஸ்ட், கடல் பாசி நம்ம இதை மொத்தமாக ஷாப்பில் வாங்கிட்டு வந்துட்டு இதை உடச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டுருவோம். க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ 8 கிராம் 10 கிராம் அந்த அளவு தான் நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம கடல் பாசி உரைய வச்சுருவோம் காய்ச்சி. இதை நம்ம ஒரு சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம். அது கூட இப்போ தேவையில்லை. இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா 4 தடவை கிரைண்டர் பண்ணாக்க அழகாக தூளாக்கி கொடுத்துருது. ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய ஜாரில் போட்டோன்னா அழகாக சின்ன சின்ன பீஸாக ஆக்கி கொடுத்துருது. இதை அகர கொஞ்சம் நேரம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு காய்ச்ச வச்சுட்டேன். நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது நம்ம உரைய வச்சோன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இது நமக்கு உரையும். இன்றைக்கி பால் சேர்க்கல, மைலோ பவுட்ரு மட்டும் சேர்த்து செய்யலாம் அப்படின்ட்டு இது கோச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதுக்குள்ளே மைலோவை எடுத்து வச்சிடலாம். சர்க்கரையை சேர்த்துருவோம். ஒரு பிளேட் கடல் பாசிக்கு அரை கப் சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி உரைய வச்சிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம அதை கடல் பாசியை சேவ் பண்ணுறோமோ அதில் மைலோவை கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டுலாம். இப்போ கடல் பாசியை நம்ம வடிகட்டிடுவோம். மைலோ சுவையோடு நமக்கு கடல் பாசி கிடைக்கும். இதை நம்ம கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை நம்ம மேலே வச்சிட்டோன்னா அது நல்லா உறைஞ்சி நமக்கு கெட்டியாக கிடைக்கும். இப்போ அடுத்தது சென்னா மசாலா செய்கிறது பார்ப்போம். பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி வாங்குகிறோம், அதுக்கு சேர்த்து சென்னா மசாலா சாப்பிட நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை வேக வச்சது 1 கப். அதுக்கு தேவையானது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கேப்சிகம், கேரட் கொஞ்சம், தக்காளி 1, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ தாளிக்க கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டாச்சு. இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே கேப்சிகம் சேர்த்தாச்சு. அடுத்தது கேரட் சேர்த்தாச்சு. எல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சன்னா மசாலா போட்டுட்டா வேறு எந்த மசாலாவும் நமக்கு தேவையில்லை. இப்போ நான் எல்லா மசாலாவும் நான் போடுறேன். ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சின்ன ஸ்பூனில் தான், அதையெல்லாம் போட்டுட்டு பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கொண்டக்கடலை வெந்ததை நல்லா சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொண்டக்கடலை வேக வச்சாச்சு. மசாலாவுக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா சின்ன ஸ்பூன் கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியதுதான். சன்னா மசாலா நமக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. தேங்காய் சேர்த்தாச்சு கடைசியாக. மூடி வச்சு மசாலா கொதி அடங்குற வரைக்கும், வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம்.
சன்னா மசாலா நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கடைசியாக மல்லி புதினா இலை தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம அடுத்த டிஷ் பார்க்கலாம். பிரெட் சாண்ட்விச் இஃப்தாருக்கு அதுவும் செஞ்சோம். பிரெட் ஸ்லைஸு தேவையான பிரெட் எடுத்துக்கலாம். இதுக்கு பூண்டு 10 பல் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். முட்டைகோஸ் திருவுனது, கேப்சிகம் நல்லா பொடி பொடியாக அரைஞ்சது, கேரட் திருவுனது, மயோனீஸ், சீஸ் ஸ்லைஸ், வெண்ணெய் கொஞ்சம். இப்போ பூண்டை சேர்த்தாவது. இதெல்லாம் நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறது. முட்டைகோஸ், கேப்சிகம், கேரட் இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல. இல்லை மயோனீஸ் சேர்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டுலாம். இப்போ ப்ரெட்டில் பட்டர் தடவிக்கிட்டுலாம். பட்டர் தடவிட்டு நம்ம அந்த கலவையை இதில் நடுவில் வச்சு ஸ்லைஸ் வைக்கலாம். நல்லா பரப்பி வச்சாச்சு. ஸ்லைஸ் ஒரு துண்டு வச்சாச்சு. இப்போ அடுத்த ப்ரெட்லேயும் பட்டர் தடவியாச்சு. நல்லா அழுத்தி மூடி வச்சுட்டு இப்போ அடுத்த ப்ரெட் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பட்டர் தடவிட்டு இந்த வெஜிடபிள்ஸை நடுப்புற வச்சிடலாம். ஸ்லைஸ் வச்சுட்டு திரும்பவும் ப்ரெட்டுக்கு பட்டர் தடவி அதே மாதிரி அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போது தோசைக்கல் வச்சு அதில் பட்டர் கொஞ்சம் சேர்த்து ப்ரெட்டை வாட்டி எடுத்துடலாம். இதில் நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எடுத்தோன்னா உள்ள காய்கறி எல்லாம் வெந்துடுது. ரிலேஷன் செஞ்சு அனுப்புனாங்க இந்த நோம்புக்கு. நல்லா இருந்துச்சு சாப்பிட்ட. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். நிஜமாகவே செஞ்ச பிறகு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். இப்போ நமக்கு வெந்துருச்சு, எடுத்தாச்சு. எல்லா ப்ரெட்டையும் அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாதியாக ஸ்லைஸ் பண்ணி வெட்டிடலாம். இப்போ நமக்கு உள்ள சீஸ், வெஜிடபிள்ஸ், மயோனீஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்குது. எல்லா ப்ரெட்டும் நமக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு சாஸ் நல்ல ஒரு சாய்ஸ். நம்ம கடல்பாசி உரைய வச்சோம் இல்லையா, அது ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம சின்ன சின்ன பீஸ் நமக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் வெட்டி வச்சுக்கிட்டுலாம். இப்போ நம்ம அடுத்த டிஷ் பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது சிக்கன் கட்லட். போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம்
சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அதை மிக்சியில் லேசாக ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், கேரட், முட்டைகோஸ் இதை 3 அரிஞ்சு வச்சுக்கிட்டாச்சு. முட்டை 2, அப்புறம் அந்த கட்லெட் நம்ம பரட்டி எடுக்கிறதுக்கு பிரெட் க்ரம்ஸு அது இல்லை, அதனால் ரஸ்க்கு தூள் பண்ணிக்கிட்டு அதை வச்சு ரெடி பண்ணேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை தோலை உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கிட்டுருந்தோம். இப்போ வானலியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த வெங்காயம், கேரட் எல்லாத்தையும் வதக்கிக்கிட்டுலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு, கொஞ்சம் வதங்கட்டும். முட்டைகோஸ், கேரட் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம லேசாக அரைச்சி வச்சுருக்கிற மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துருவோம். ஜீரகத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எல்லா மசாலாவும் அதில் பரட்டி வர மாதிரி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம கட்லெட் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம எடுத்து அதை முட்டையில் பரட்டி ரஸ்க்கு தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் பரட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இந்த மசாலா கலவையை ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி தட்டிக்கலாம். முட்டையில் கொஞ்சம் நனைச்சிடலாம். இந்த ரஸ்க்கு தூள்லையும் சேர்த்துக்கிட்டுருவோம். ஒரு பேட்டிக்கிட்டுருவோம். திரும்பவும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த கட்லெட் எல்லாத்தையுமே நம்ம சைஸ் பண்ணி எடுத்து பரட்டி வச்சுக்கிட்டுலாம். பிரெட் க்ரம்ஸ் கிடச்சால் அதுலேயும் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் கட்லெட்டு, அதுக்காக தான். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் தேவையான அளவு சேர்த்து அது சூடு வந்தோடனே மீடியம் ஃப்ளேம் ஆக்கிடணும். ஏன்னா நமக்கு கருப்பு கலர் ஆயிரும். நல்லா நமக்கு கொஞ்சம் முறுமுறுப்பு கிடைக்கணுன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எடுக்கலாம். இப்போ திருப்பியாவது இன்னொரு பக்கம்
அந்த பக்கம் இன்னொரு பக்கமும் நமக்கு நல்லா மொறுமொறுப்பு ஆகுது. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு கட்லெட். சிக்கன் கட்லெட் நமக்கு ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டலாம். இப்போ நமக்கு இஃப்தாருக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நோம்பு கஞ்சி பள்ளிவாசலில் வாங்கினது, அதோடு சேர்த்துக்கிறதுக்கு சன்னா மசாலா, கட்லட், சிக்கன் கட்லட், பிரெட் சாண்ட்விச், கடல் பாசி, டேங் ஜூஸ், பேரிச்சம்பழம் எல்லாம் நமக்கு ரெடி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நோம்பு திறக்க வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.